ஒரு காலத்தில் சுந்தாப்பூர் என்ற வெயில் நிறைந்த கிராமத்தில் ரோஹன், கிரண் மற்றும் அயன் ஆகிய 3 சகோதரர்கள் வசித்து வந்தனர். அவர்கள் இளமையாக இருந்தனர். ஹரீஷ் என்ற பணக்கார வணிகரிடம் கனவுகள் மற்றும் வேலைகளால் நிறைந்திருந்தனர். ஒரு நாள் அவர் அவர்களை அழைத்து, நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிலத்தையும் தங்கத்தையும் தருகிறேன். உங்கள் நேரத்தை நன்றாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை சிறப்பாக பயன்படுத்துங்கள். அதை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பது உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். மூத்தவரான ரோஹன் சிரித்தார். வாழ்க்கை குறுகியது. தங்கம் அனுபவிப்பதற்காக நாம் செலவழிக்கக்கூடியதை ஏன் சேமிக்க முடியும்? இன்பம் வாழ்க்கையின் சிறந்த பகுதி என்று நினைத்து விருந்துகள், இசை மற்றும் நேர்த்தியான ஆடைகளுக்கு தனது நாணயங்களை செலவிட்டார். நடுத்தர சகோதரரான கிரண் முகம் சுழித்து தனது தங்கப்பையை இறுக்கமாக பிடித்தார். அதை இழக்கும் அபாயத்தை என்னால் ஏற்க முடியாது. நான் காத்திருந்து பாதுகாப்பாக வைத்திருப்பேன். பின்னர் வருத்தப்படுவதை விட கவனமாக இருப்பது நல்லது. அவர் உயிர் வாழ போதுமான அளவு மட்டுமே உழைத்தார். வளரவோ அல்லது முதலீடு செய்யவோ முயற்சிக்கவில்லை. இளமையான அயன் ஒரு மரத்தின் கீழ் மண்டியிட்டு ஒரு பிரார்த்தனை செய்தார். ஆண்டவரே, இந்த பரிசை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த எனக்கு உதவுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாணயத்திற்கும் ஒரு நோக்கம் உள்ளது. என் வேலை எனக்கு மட்டுமல்ல, பலருக்கும் உதவும் வகையில் என்னை வழிநடத்துங்கள். அவர் கவனமாக திட்டமிட்டார். கருவிகள், விதைகள் மற்றும் சிறிய திட்டங்களுக்கு சில தங்கத்தை செலவிட்டார். ஏழைகளுக்கும் உதவினார். தன்னால் முடிந்ததை பகிர்ந்து கொண்டார். நாட்கள் மாதங்களாக மாறியது. ரோகனின் நிலம் முதலில் வளர்ந்தது. ஆனால் விரைவில் அவர் தனது செல்வத்தை இன்பத்திற்காக வீணடித்தார். கிரணின் நிலம் காலியாகவும் களைகளால் நிறைந்ததாகவும் இருந்தது. அயன் சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை வேலை செய்தார். மெதுவாக அவரது வயல்கள் பசுமையானது. ஒரு மாலை 3 சகோதரர்களும் நதியின் அருகே சந்தித்தனர். ரோகன் பெருமையாக சொன்னார். கிரண் தலையை ஆட்டினார். அயன் அமைதியாக பார்த்தான். வாழ்க்கை ரொம்ப குறைவு, ஆனா அது பயனற்றது இல்ல. வீணாட்டப்பட்டது திரும்ப வராது. ஒருபோதும் பயன்படுத்தப்படாதது யாருக்கும் உதவாது. வருடங்கள் கடந்துவிட்டன. ரோகன் இழந்தான். கிரண் சிக்கிக் கொண்டான். அயனின் வயல்கள் செழித்தன. ஹரீஷ் திரும்பி வந்தார். நீ புரிந்து கொண்டாய். அதுதான் ஞானம். இது ஒரு பாடமாக இருக்கட்டும். நேரமும் தங்கமும் நன்றாக பயன்படும் போது வளர்ச்சி தருகின்றன. வீணாக்கப்படும் போது வருத்தம் தருகின்றன. ஆகவே நண்பர்களே, உங்கள் நேரத்தையும் பணத்தையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். அதுதான் வளரவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கான உண்மையான வழி.